scrap value, abnormal loss and abnormal gain. ஸோ இப்போ இன்றைக்கி ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ்பென்சஸை நம்ம டெபிட் சைடில் டெபிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூனிட் இன்ட்ரடியூஸ் எதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா பார்க்கணும். ஏதாவது இன்புட் யூனிட்ஸ் இருக்குது, ஓப்பனிங் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா பார்க்கணும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பனிங் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 20,000 யூனிட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அட் த ரேட் ஆஃப் rupees 40 per unit, which means 2 units introduced எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 units at rupees 40. So 20,000 into 40 is 8 lakhs. Right? So second என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னாக்கா to sundry materials. To sundry materials எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,000. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னாக்கா வேஜஸ். ஸோ டு வேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs. நெக்ஸ்ட்டு manufacturing expenses to manufacturing expenses. Okay, so manufacturing wages expenses எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எவ்வளோதான். இப்போது நார்மல் லாஸ் பார்க்க போகிறோம். ஸோ டு நார்மல் லாஸ் பை நார்மல் லாஸ் நார்மல் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா 3% ஃபார் ப்ராசஸே 3% of 20,000 units. So 3% of 20,000 units is nothing but 600. So normal loss 600 units. Okay, so rate avangale kodutitaanga 600 units as rupees 5 per, which means 3,000. Then the output of process A was rupees 19,000. Okay, so which means the process output. So by transfer, so இதோட closing இங்கே வந்து opening. So we are transferring this process A to process B. So by transfer to process B account, there is closing balance. இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 19,000 இருக்கு. See இங்கே 20,000, இங்கே 19 plus 600 இருக்கு, which means 19,600. அப்போ பேலன்ஸ் 400 என்ன அப்படின்னாக்கா it is loss. That is called as abnormal loss by abnormal loss. So abnormal loss இங்கே நமக்கு தெரியும் 20,000 units. Again the total is 10,70,000. Right? So நமக்கு இங்கே என்ன வரணும் 20,000 units 10,70,000 வரணும். ரைட்? இதோட ரேட்ஸ் நமக்கு தெரியாது. இதோட ரேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நார்மல் லாஸ் 600 யூனிட்ஸ். ஓகே, ஸோ ரேட் அவங்களே கொடுத்துட்டாங்க 600 யூனிட்ஸ் as rupees 5 per, which means 3,000. Then the output of process A was rupees 19,000. Okay, so which means the process output. So by transfer, so இதோட closing இங்கே வந்து opening. So we are transferring this process A to process B. So by transfer to process B account, there is closing balance. இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 19,000 இருக்கு. See இங்கே 20,000, இங்கே 19 plus 600 இருக்கு, which means 19,600. அப்போ பேலன்ஸ் 400 என்ன அப்படின்னாக்கா it is loss. That is called as abnormal loss by abnormal loss. So abnormal loss இங்கே நமக்கு தெரியும் 20,000 units. Again the total is 10,70,000.
correct. ஸோ நமக்கு இங்கே என்ன வரணும், 20,000 யூனிட்ஸ் 10,70,000 வரணும், ரைட். இதோட ரேட்ஸ் நமக்கு தெரியாது. இதோட ரேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கால்குலேட் அப்படின்னாக்கா டோட்டல் காஸ்ட். ஓகே, டெபிட் சைடில் இருக்க டோட்டல் காஸ்ட், அதாவது நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட். ஓகே, நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் மைனஸ் normal loss amount, that is normal loss amount divided by units. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 20,000 யூனிட்ஸ் இருக்குங்களா. ஸோ 20,000 யூனிட், that is total units. இங்கே கூட எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் லாஸ் ஆஃப் எடுக்கிறதுக்கு பதில் total amount minus normal loss amount divided by total units minus normal loss units. Okay, so total amount எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 10,70,000 minus 3,000 divided by 20,000 minus 600. So if you subtract this and divide, we will get 55 rupees per unit. So 400 into 55. 400 into 55 is nothing but 22,000. அதே மாதிரி 19,000 into 55 is nothing 10,45,000. Right? So இந்த ப்ராசஸோட இதுங்க ஸோ இது ப்ராசஸ் by transfer to process account B. Okay, so இங்கே வரும். ஸோ to opening account, இதோட closing, இதோட opening. ஸோ to transfer from A account. எவ்வளோ யூனிட்ஸ், 19,000 யூனிட்ஸ் at rupees 55. ஸோ total amount is 10,45,000. right. Then again பேலன்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எழுதுவோம். ஸோ சண்டரி மெட்டீரியல்ஸ் 60,000 பி அக்கௌண்ட்டுக்கு. வேஜஸ், ஸோ வேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3,20,000. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 28,500. right. Now again by normal loss. ஸோ நார்மல் லாஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 19,000 யூனிட்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ which means we will get 950 units. அண்ட் அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 10 rupees. ஸோ 9,500. ஸ்கிராப் வேல்யூ இஸ் 10 rupees. ஸோ 9,500. ரைட். அகெயின் இப்போ க்ளோசிங் ஸ்டாக். அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா the output of process A was 19,000 units and that of process B is 18,200 units. So by finished goods, இங்கே finish ஆகிடுது. ஸோ finished goods. right. ஸோ finished goods இங்கே என்ன அப்படின்னாக்கா 18,200. right. just check. இப்போது 950 plus 18,200 நமக்கு என்ன வருது அப்படின்னாக்கா டோட்டல் 19,150. பட் நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 19,000 தான் இருக்குது. அப்போ 150 இங்கே பேலன்ஸிங் இது ஆகுது. அப்போ அந்த 150 என்ன அப்படின்னாக்கா அப்நார்மல் கெயின். ஸோ அடிஷ்னலாக வருது. ஸோ 150 இஸ் அப்நார்மல் கெயின். ரைட். ஸோ அகெயின் இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ரேட் கண்டுபிடிக்கணும். கரெக்ட். ஸோ ரேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னாக்கா சேம் ப்ராசஸ் தான். ஸோ டோட்டல் அமௌண்ட், இதோட டோட்டல் அமௌண்ட் இப்போ வரையும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணணும்.
ஸோ டோட்டல் அமௌண்ட் செக் பண்ணணும். டோட்டல் பண்ணீங்க அப்படின்னாக்கா யூ வில் கெட் 14,53,500 minus normal loss order amount 9,500 divided by, right? So divided by நம்ம என்ன பார்த்தோம் போன வாட்டி 20,000 minus normal finished goods எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, ரைட்? ஸோ இங்கே finished goods எவ்வளோ, ஏன்னா கெயினில் வருது. ஸோ finished goods எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, ரைட்? ஸோ finished goods is 18,200 minus gain is 150. So we will get 80 rupees per unit, right? ஸோ 80 rupees நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 150 into 80 is nothing but 12,000. So this is 19,150 and total amount 14,65,500. Again 19,150, 14,65,500, right?